ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். இன்றைக்கி பதிவு என்னென்னா, எல்லாருக்கும் நம்ம மாடியில் தாவரங்கள் வச்சு அதை க்ரீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பல பேர்னால் அதை செய்ய முடியல. காரணம் என்னென்னா, பல இடங்களில் நீர் பிரச்சனை இருக்குது. மேலே வைக்கக்கூடிய செடிகளுக்கு தாவரங்களுக்கு எப்படி நீர் கொடுத்த நீர் பற்றாக்குறை இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு எப்படி நீர் மேலாண்மை செஞ்சு, அதாவது வாஷிங் மிஷின்லேருந்து வரக்கூடிய கழிவு நீரை எப்படி சுத்திகரித்து தாவரங்களுக்கு பயன்படுத்தி மேலே க்ரீன் ரூஃப் வச்சுக்கலாம், அல்லது மொட்டை மாடி தோட்டங்கள், அதாவது டெரஸ் கார்டன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ இங்கே இதை பற்றி இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் என்வரான்மெண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் இதை பற்றியான ஒரு ஆய்வு செஞ்சு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். அவங்க மொட்டை மாடியில் ஒரு தோட்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணியை இந்த வாஷிங் மிஷின்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர் இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷின் துவைச்சிட்டு வரும்போது கழிவு நீர் வரும் பாருங்கள். இந்த கழிவு நீர் வரக்கூடியது. இந்த கழிவு நீரை என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு கேனில் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் சுத்திகரப்படுத்துகிறாங்க. அதை எப்படி சுத்திப்படுத்துகிறாங்கன்னா, ஆல்கல் டேங்க்னால் இந்த மாதிரி டேங்க் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி பெரிய டேங்க் எடுத்துக்கலாம், அல்லது சின்ன டேங்க் எடுத்துக்கலாம், அல்லது வாட்ரு பாட்டில் இருக்குல்ல, 25 லிட்டருக்கு 20 லிட்டரு 25 லிட்டர் கேன், அதை கூட நம்ம இந்த ஆல்கல் டேங்கை நம்ம செட் பண்ணலாம். அதில் அந்த கழிவு நீரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இந்த ஆல்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இருக்கு பாருங்கள். இது அதாவது பாசி, தண்ணீரில் மிதக்கூடிய பாசி எடுத்து அதுக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே மொட்டை மாடியில் வச்சிட வேண்டியதான். வச்ச உடனே இங்கே பாருங்கள், மேலே நுரையாக இருக்கு இல்லையா, இது நுரை கிடையாது. அதே மாதிரி இந்த மேட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஆடை மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஆல்காவுடைய ஆல்கா அப்படி இந்த பாசின்னு சொல்லணும்னா அதனுடைய இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது ஆக்சிஜன் மேலே இங்கே பாருங்க, இங்கேருந்து தெரியும். இந்த ஆக்சிஜன் அதாவது வெயில் வந்த உடனே போட்டோசிந்தசிஸ் பண்ணி, அதாவது ஒளிச்சேர்க்கை செஞ்சு, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஆல்கையெல்லாம் ஒளிச்சேர்க்கை செஞ்சு அந்த ஆக்சிஜனை வெளிவருது பாருங்கள். இந்த நுரையெல்லாம் அது விட்ட ஆக்சிஜன் தான். பாருங்கள், நல்லா வியூவர்ஸ் தெரியும் நினைக்கிறேன். அந்த இருக்கிற பபுளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இது ஏறக்குறைய ஒரு 10 நாளாக வச்சுருக்கக்கூடிய இது வாட்டர். இது ஏன்னா இந்த சோப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இந்த மாதிரி கண்டினியூஸாக இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக என்ன ஆசையம் கேட்டிங்கன்னா, இதிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் எல்லாம் ஆக்சிகரணம் பண்ணிடும். அதாவது இந்த கெமிக்கல், அதாவது துவைக்கிறதுக்கு நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கெமிக்கல் இந்த தண்ணியில் கலந்துருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கெமிக்கலை ஆக்சிகரணம் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் பயன்படுது. இப்படி ஆக்சிஜன் தொடர்ந்து வர்றதுனால அது ஆக்சிகரணம் உடைந்து சிதைக்கப்பட்டு அது வேறு பொருள்களாக மாற்றிடும். அந்த உடைஞ்ச சிதைந்த பொருள்களை இந்த ஆல்கா தன்னுடைய வளர்ச்சிக்காக தேவைப்படுத்திட்டு அது வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒளிச்சேர்க்கை செய்கிறதுக்கு இது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டு ஒளிச்சேர்க்கை செஞ்சு ஆக்சிஜனை வெளியிடும் போது அந்த தண்ணியை அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலை ஆக்சிகரணம் பண்ணுறதுனால தண்ணி சுத்தப்படுத்திடும், சுத்தமாக அடைஞ்சிரும். இப்படி சுத்தமடைஞ்ச தண்ணீரை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த சுத்திகரம் பண்ணுறதை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ இங்கே ஒரு சின்ன டெமோ மாதிரி பண்ணியிருக்கோம், இது பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். பண்ணியிருக்கலாம். இதில் என்ன போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு மணல் போட்டிருக்கோம், ஆற்று மணல் போட்டிருக்கோம். ஆற்று மணலுக்கு மேலே சிரட்டை கறி கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்போ அந்த அதில் போட்டிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி கொஞ்சம் ஏறக்குறைய ஓரளவுக்கு சுத்தமான தண்ணி கிடச்சிடும். இது அந்த ஆல்கல் டேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணி. இப்படி பார்த்த தண்ணியை தான் நம்ம இப்படி சுத்திகரணம் பண்ணியிருக்கோம். இப்படி சுத்திகரணம் பண்ணும்போது இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த சோப்பு தண்ணியினுடைய தீமைகள் எல்லாம் செடிகளை பாதிக்காத வண்ணம், செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்துடலாம். இப்படி ஒரு ட்ரிப் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா குறைஞ்சது 50 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் தண்ணி ஒவ்வொரு செலவைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி செலவழிக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி தாவரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் தண்ணி சிக்கனப்படுத்திக்கலாம், மறுசுழற்சி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் வசதி, யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வாஷிங் மிஷினை அவங்களுடைய மொட்டை மாடியில் வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா மொட்டை மாடியும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். மொட்டை மாடியில் யூஸ்
யூஸ் பண்ணி இந்த தாவரங்கள் வளர்க்குறது மூலம் இங்கே ஒரு க்ரீன் ரூஃப்னா பசுமையான ஒரு 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 மொட்டை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அது நம்மளுக்கு பல வகைகளில் நன்மை தரும். அப்படி அது என்னென்ன நன்மை தருங்கிறத நம்ம ஒவ்வொரு இதாக பேசிட்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு செக்டாராக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்மளுக்கு தற்றாக்குறை இருக்கிற இடங்களும் கூட நம்ம வந்து மாடியில் தாவரங்களை பயன்பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவு வச்சுருக்கோம். ஓகே வியூவர்ஸ், நாம் சந்திக்கலாம்.